ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, புதுசாக பாக்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். தெரியுதா? ஆக்ஸார். கண்டிப்பாக சூஸ் பண்ணி எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன வாங்கியிருக்கோன்னு. ஹெல்மெட் தான் வந்து வாங்கியிருக்கோம். பிராண்டு பார்த்தாலே தெரியுது, ஆக்ஸார். ஆக்ஸார் பிராண்டில் வந்து இப்போ நம்ம ஹெல்மெட் வாங்கியிருக்கோம். என்னடா திடீர்னு ஹெல்மெட்டு அப்படின்னா, எஸ்ஜேகேஎம் வாங்கினோம். ஆனால் அது நம்ம வச்சுருக்க ஹெல்மெட்டுக்கு நாய்ஸ் வந்து உள்ளே வருது. நம்ம வச்சுருக்க வந்து ஒரு லோ பட்ஜெட் ஹெல்மெட் தான், ஒரு 1000 ரூபா வந்துருக்கலாம். நாங்கள் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். தூக்குனதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டோம். சரி, அன்பாக்சிங் பண்ணுறது ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஃப்ரேம் ஃபுல்லாக தெரியுதுல்ல. ஸோ ஃபைனலி நம்மளும் வந்து ஒரு ஆக்ஸார் ஹெல்மெட் வாங்கியாச்சு. என்ன சூஸ் பண்ண அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது இந்த சன்வைசர் தான். இதுக்காக மட்டும்தான் சூஸ் பண்ணியானா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ஒரு ஏஜிவி அந்த ரேஞ்சு போகிற மாதிரி இருக்குது ஹெல்மெட். நல்லாவே இந்த பட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாகவே இருக்குது. இந்த ஸ்பாஞ்ச் வந்து நல்லா ஃபுல்லாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் அப்பப்போ எடுத்துக்குது. இது வந்து நாங்கள் மோட்டோ பிளாகிங்காக கொஞ்சம் ஓட்ட போட்டிருந்தோம், அதனால் வந்து அதை எடுத்துக்குது. ஸோ இப்போ நம்ம புதுசாக வாங்கியிருக்க ஹெல்மெட் இதுதாங்க. இதுக்கு மேலே ஹெல்மெட் வாங்குவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கே பட்ஜெட் ரொம்ப டைட்டாக போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே ஹெல்மெட் வாங்க போகிறதில்ல. இந்த பிராண்டு உண்மையிலுமே நான் வந்து நிறைய பேர் வந்து இது பார்த்துருக்கேன். நிறைய பேர் இந்த ஹெல்மெட் தான் வந்து வச்சுருக்காங்க, ஆக்ஸார். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பெருசாக வாங்கல இன்ட்ரெஸ்ட் இல்லை. கேமராக்காண்டி தான், கேமரா குவாலிட்டி இருக்கணும், இனிமேல் மோட்டோ பிளாக் எடுக்கணும், நம்மளும் ஒரு இதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஹெல்மெட் வந்து வாங்கியிருக்கோம். உண்மையுமே லுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லாயிருக்கு. பட் உங்களோட இதில் வந்து பார்க்க எப்படி இருக்குன்னு தெரில. இந்த ஸ்டிக்கர் வந்து எடுக்கலாமாங்க? ஓகே, இந்த ஸ்டிக்கர் வந்து இப்போ எடுத்துருவோம். 3 2 1. ஓகே, நம்ம ஹெல்மெட்டை நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அன்பாக்ஸ் பண்ணதோட மட்டும் இல்லாமல் ஸ்டிக்கரையும் பிரித்தாச்சு. இனிமேல் வரப்போகிற எல்லா பிளாக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஏஜிவினே வருது, நம்ம ஆக்ஸார் ஹெல்மெட்டில் தான் வரப்போகுது. கொஞ்சம் டஸ்ட்டு படாமல் பார்த்தணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் கிளாஸ் ப்ரொடெக்டர். இதில் வந்து அவைலபிளாகவே வந்துடுது. பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 5000 வந்து வருது. எங்கே வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ் பைக்கர் சேலம் சாரதா காலேஜ் ரோட்டில் தான் வந்து வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக ஆக்ஷன் கேமுமே அங்கே தான் வந்து நம்ம வாங்கியிருந்தோம் எஸ்ஜே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. எனக்கு வந்து ஒரு 500-400 டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர், ஷாப் நேமு ஆல்ரெடி எஸ்எஸ் பைக்கர் சேலம்னு சொல்லிட்டேன். கூகுளில் போய்ட்டு எஸ்எஸ் பைக்கர் சேலம்னு போட்டாலும் சரி, இல்லை இன்ஸ்டாவில் போட்டாலும் சரி வந்துடும், இல்லை யூடியூப்பில் போட்டாலுமே வரும். யூடியூப்பில் வந்து உங்களுக்கு வீடியோ கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின இந்த ஸ்டோரி வந்து அவைலபிளாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ போட்டுருவேன், இல்லை நாளைக்கு போட்டோன்னா ஸ்டோரி அவைலபிளாக இருக்காது. நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா நான் அவைலபிள் ஸ்டோரி இருக்க மாதிரி வந்து போடுறேன். நாளைக்கும் ஒரு ஸ்டோரி நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். இதோட வெயிட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1600 கிராம். இதுக்கு முன்னாடி வச்சுருந்தது 1050 கிராம்ஸ் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்மெட்டுங்க. நிறைய பேர் வந்து இதுதான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நானும் இது சூஸ் பண்ணேன். இதுக்கு முன்னாடி ஸ்டட்ஸில் ஒன்று பார்த்தேன், அது வந்து இதுக்கு பாதி அமௌண்ட்டு தான், 2500 தான் வந்து வந்துருந்துச்சு. ஆனால் எனக்கு பேசிக்காக பிடிச்சிருந்தது, இதுதான் பிடிச்சிருந்துச்சு. கலர் வைஸும் சரி, ஏன்னா நம்ம ஜாக்கெட்லேருந்து பைக்லேருந்து எல்லாமே பிளாக். ஸோ ஒரு பிளாக் படியாக மாறிடலாம் அப்படின்னு. நம்மளும் பிளாக் தான், அது வேறு விஷயம். இதெல்லாம் எதுக்குப்பா நீ நடுவில் சொல்கிற? இதெல்லாம் சபையில் பேசக்கூடாது சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் பிரிக்க போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து நான் யூஸே பண்ண மாட்டேன் அதிகமாக. இனிமேல் வெயில்காலம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனாலும் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணலாமே. எனக்கு இது பிடிச்சதே இந்த இடத்துல இதுதாங்க. சும்மா அப்படின்னா போதும், ஒரு லுக்காக வந்து இது பண்ணும். நம்ம ஒவ்வொரு தடையும் கையை உள்ள விட்டு எடுக்கணுங்கிறது சும்மா வச்சு அவ்வளோதான். ஒரு டேப் வச்சு அப்படி ஒரு டேப் பண்ணால் போதும், வைசர் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம எதில் வீடியோ எடுத்துருக்கோம்னா சைக்கிளில் வந்து வீடியோ எடுத்துருக்கோம். சைக்கிளில் எப்படா வச்சு வீடியோ எடுக்கிற அப்படின்னா, வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம் காமிச்சிட்றேன். இப்போ கேமராமேன் நவுற மாதிரி இங்கே தான் உங்களுக்கு வந்து ஒரு தெரிஞ்சிருக்கும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஒன்றுமே தெரில. இல்லைங்க, இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ண போகிறதில்ல. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் கதவு திறந்துருந்தால் தான் நம்ம ஃபேஸ் வந்து தெரியுது. நம்ம ஃபேஸ் ஆல்ரெடி பிளாக்குங்கிறனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நம்ம ஃபேஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்கோசரம் கேமராமேன்ஜி நம்ம ஃபேஸ் தெரியணும் அப்படின்றதுக்கோசரம் கதவு வந்து திறந்து இருக்கோம். ஆனால் கதவு திறந்துட்டு எதுவும் தெரிய மாட்டேங்குது. அதனால தான். ஸோ நம்மளும் வந்து ஒரு ஃபைனலாக ஒரு சூப்பரான ஹெல்மெட் வந்து வாங்கியாச்சு. இது வேறு உட்காந்து ஒரு சூப்பரான ஹெல்மெட் வாங்கியாச்சு. இது போட்டு பார்த்துருமா? ஆல்ரெடி போட்டு பார்த்துருவோம். இன்னும் உங்கள் முன்னாடி வீடியோவில் போடணுமே அப்படிங்கிறதுக்கோசரம் தான். சார் ஃப்ரேம் நல்லா வைங்க சார். ஓகேயா? இப்போ எப்படி இருக்குது காய்ஸ்? செம்மையாக நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரே நிமிஷம் அந்த மைக்கத்தை உங்களுக்கு உள்ளே வச்சு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து தெரியல, எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. ஆனால் ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க பேடிங் வந்து ஃபுல்லாக டைட்டாக இருக்குது. செம்மையாக சீரியஸாக வந்து இது ஒரு நல்ல ப்ரொடெக்டர் ஹெல்மெட் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுதான்னு தெரியல. நல்லா வந்து உங்களுக்கு ஒரு இதாகவே இருக்குது. ஒயர் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேடிங் ரொம்ப அழுத்துற மாதிரி இருக்குங்க. அது மேபி போக போக எனக்கு சரியாயிடும்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, கொஞ்ச நேரம் சைஸ் வந்து நல்லா கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. கொஞ்சம் நேரம் கூட போட்டிருக்க முடியல. ஆனால் அப்படி இருந்தால் தான் வந்து நமக்கு ஃபுல் சேஃப்டி. வின்பிளாஸ்ட் வந்து உள்ளே வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அதையும் வந்து ஒரு டெஸ்டிங் வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லுங்கள். ஒருத்தர் வந்து ஊட்டி போங்கன்னு சொல்லியிருந்தார். ஊட்டி இப்போதைக்கு போகிறதா வழி இல்லை. ஆனால் இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கோம். கொஞ்சம் மணி ப்ராப்ளம். ஏன்னா ஹெல்மெட் புதுசாக வாங்கியிருக்கோம், நிறைய வாங்கியிருக்கோம். அதனால் பட்ஜெட்டு. அந்த ஊட்டி போக சொன்ன நபரோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம விஷால் வல்லரசுன்னு சொல்லி போட்டுருந்துச்சு. விஷால் அல்லது வல்லரசுன்ற நேம் வரும். ஏதோ ஒரு வீடியோ கமெண்டில் தான் போட்டிருந்தாரு. ப்ரோ கோச்சிக்காதீங்க, போக முடியல, கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம போவோம். போகிற அன்றைக்கி நான் கண்டிப்பாக உங்கள் பேரையும் சொல்லுவேன், வீடியோவும் எடுத்து போடுவேன். இந்த வீடியோ இதோட பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பெல் ஐக்கானை தட்டி விடாமல் தட்டி விட்டுருங்க. ஓகே, பாய்.